ஒரு மாதம் வரக்கூடிய சிலிண்டர் 3 மாதத்துக்கு வரணுமா? அப்படின்னா இந்த 20 டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலிண்டரை எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் சிலிண்டர் அதிகமாக தட்டுப்பாடாக இருக்குங்க. அதனால சிலிண்டரை எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ சிக்கனமாக நம்ம யூஸ் பண்ணணும். வரப்போகிறது குழந்தைங்களோட லீவ் டைம்ங்க. இதனால அதிகமாக நம்ம கேஸை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரங்களில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் கேஸ் வழக்கத்தை விட எக்ஸ்ட்ரா நாட்கள் வருங்க. எங்கள் வீட்டு சிலிண்டர் 85லேருந்து 90 நாளைக்கு மேலே வருங்க. அதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறனோ அதை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு சிலிண்டர் உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஐடியாக்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ முதல் ஐடியா பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி டெய்லியுமே ஏதாவது ஒரு காய் நம்ம பொரியல் பண்ணுவோம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமல் நீங்கள் அன்னன்னைக்கு தேவையான காய்கறிகளை அன்னன்னைக்கு அப்பப்போ வாங்கி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த காய்கறிகள் குக் ஆகிற டைம் ரொம்ப குயிக்காக இருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற காய்கறிகளை விட நம்ம அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுற காய்கறிகள் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுங்க. இதனால நம்மளோட கேஸும் கம்மியாகும், நம்மளோட டைமும் ரொம்ப சேவ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வீட்டில் கண்டிப்பாக டீ, காஃபி அப்படி இல்லைன்னா பால் இந்த மாதிரி ஏதாவது குடிப்போம். இந்த மாதிரி நம்ம அடுப்பில் பால் வச்சுருக்கும் போதோ இல்லை டீ வச்சுருக்கும் போதோ என்ன ஆகுனா டக்குன்னு நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது பால் பொங்கி வழிஞ்சிருச்சு அப்படின்னா கேஸ் அந்த பர்னர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அந்த பால் கொட்டி ஒரு மாதிரி ஆகிடும். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை நீங்கள் பாலில் போட்டு விட்டுருங்க. இதனால பால் கொதிச்சாலும் பால் பாத்திரத்தை விட்டு வெளியில் வரவே வராது. என்னதான் நம்ம சிம்மில் வச்சுருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா கூட சில நேரம் அந்த பாத்திரத்துலலாம் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி வடியும் போது நம்ம பர்னரில் போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்னர் அடைச்சிருந்தாலும் நம்மளோட கேஸ் அதிகமாக செலவாகுங்க. அதனால பால் பொங்காமல் டீ பொங்காமல், அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கும் போது சாதமோ இல்லைனா பருப்பு இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கிறோன்னா அந்த சமயத்துலையும் பொங்காமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. அந்த சமயத்தில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை உள்ளே போட்டு விட்டோன்னா அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி கேஸை ஆன் பண்ணுவோம். எப்பயுமே கேஸ் ஆன் பண்ணும்போது எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வைக்கும்போதே நீங்கள் அந்த கேஸை சிம்மில் கொண்டு போயிடுங்க. இது மாதிரி நம்ம வைக்கும்போது பாத்திரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதனால நம்மளோட கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். நீங்கள் எடுத்த உடனே அதிகமாக வச்சிங்கனாலும் பாத்திரமும் வேஸ்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேஸும் நிறைய வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்துக்குள்ளே தாங்க நெருப்பு எரியணும். அதை விட்டு வெளியில் வந்து எரிஞ்சுது அப்படின்னா கூட நம்மளோட கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால் எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே சமைக்க பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே மட்டன்லாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. அது வேகிறதுக்கு தெரியாமல் நம்ம முத்துன கறி வாங்கிட்டோன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி மட்டன் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப்பு தாங்க. இந்த பொருளை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா மட்டன் ரொம்ப குயிக்காக வேகும். 10 விசில் வர இடத்துல 5 விசில் வந்தால் போதுங்க. அதுக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு கொட்டாங்குச்சியோட ஒரு சின்ன துண்டு தாங்க நான் இந்த மாதிரி உடச்சி நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மட்டனுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் சாம்பார் வைக்க போகிறீங்கன்னா பருப்புக்கு கூட இதே மெத்தடில் நீங்கள் ஒரு கொட்டாங்குச்சி துண்டை உள்ளே போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இதனால நம்மளோட கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப்பு, எப்பயுமே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணோன்னே நெருப்பு நல்லா இந்த மாதிரி எரியும் போது ஃபேன் காற்றோ அப்படி இல்லைனா ஜன்னல் காற்றோ அதில் படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா அந்த நெருப்பு ஒழுங்காக ஈவனாக எரியாது. இந்த மாதிரி அலப்பாஞ்சு எரியும் போதும் நம்மளோட கேஸ் நிறையவே வேஸ்ட் ஆகும். அதனால இதையுமே நம்ம பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நீங்கள் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவில் பாத்திரம் வைங்க. நீங்கள் கொஞ்சமாக வைக்கிறீங்க, இப்போ ஒரு 2 பேர் சாப்பாடு தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா சின்ன பாத்திரத்தை பயன்படுத்துங்க. கொஞ்சம் நிறைய பேருனா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். 2 பேர் செய்கிற சாப்பாடை நீங்கள் பெரிய குக்கரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதனால உங்களோட கேஸும் டைமும் ரொம்பவே வேஸ்ட் ஆகுங்க. இது குக்கருக்கு மட்டும் இல்லைங்க, பாத்திரத்துக்கு கூட தாங்க. சின்ன பாத்திரத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் குறைவான குவான்டிட்டி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்காக நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தட்டையாக இருக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி குழியான பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பாத்திரங்கள் பயன்படுத்தும் போதும் நம்மளோட கேஸ் நிறையா வேஸ்ட் ஆகும். அதனால
எப்பயுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும்போது நெருப்பு நல்லா ஈவனாக இருக்கும். அடுத்த டிப்பு, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிற காய்கறிகளை அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதை நீங்கள் வெறும் தண்ணியில் போடாமல் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வைங்க. இதனால இந்த காய்கறிகளோட கூலிங் உடனே போயிடுங்க. காய்கறிகள் நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதன் பிறகு நீங்கள் சமையல் பண்ணும்போது அதோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், கேஸும் வேஸ்ட். இந்த டிப்புக்கு நம்ம எப்பயுமே சாதமாக இருக்கட்டும் இல்லை பருப்பு சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு செய்யும் போது நம்மளோட கேஸ் ரொம்பவே சேவ் ஆகும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் பாத்திரத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம். அந்த தப்பை செய்யாதீங்க. இந்த மாதிரி கடாயோ இல்லை பாத்திரத்துலேயோ ஈரத்தோட அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி காயறதுக்கு டைம் ஆகும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி வைக்காதீங்க. ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளோட கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். இதுக்கப்புறம் கடாய் நல்லா குயிக்காகவே சூடாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது கடாயும் குயிக்காக சூடாகும், நம்மளோட கேஸும் வேஸ்ட் ஆகாதுங்க. இந்த மாதிரி ஈர கடாயெல்லாம் வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது மாதிரி நம்ம செய்யும் போதும் 1 மாதம் வர கேஸ் கண்டிப்பாக நமக்கு தாராளமாக அதிகமான நாட்கள் வருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி தவறுகளை நம்ம சரி பண்ணிட்டாலே போதுங்க. நம்மளோட கேஸும் மிச்சமாகும், நம்மளோட காசும் மிச்சமாகும், நம்மளோட நேரம் கூட மிச்சமாகும். நம்ம சமைக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திறந்து வேகவே கூடாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு தட்டு போட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப குயிக்காக வேகும். அதே மாதிரி அந்த குழம்போட வாசனையும் வெளியில் போகாது. மூடி போட்டு வேக வைக்கும் போது நம்மளோட கேஸ் ரொம்பவே மிச்சமாகுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம அடுப்புலேருந்து எரியக்கூடிய இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தாங்க எரியணும். இந்த மாதிரி ரெட் கலரில் அப்படி இல்லைனா எல்லோ கலரில் எரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளோட பர்னரில் ப்ராப்ளம்னு அர்த்தங்க. பர்னர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளோட கேஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. அதனால எப்பயுமே இந்த பர்னரை நீங்கள் உடனடியாக சரி பண்ண பாருங்கள். எந்த அளவு நம்ம பர்னரை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவு பர்னரில் அழுக்கு கறி எல்லாம் சேரும். குறிப்பாக பர்னரை அப்பப்போ க்ளீன் பண்ணலன்னா பாத்திரங்களோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி கறி பிடிக்கும். இந்த மாதிரி கறி பிடிக்கும் போதும் நம்மளோட கேஸ் நிறையா வேஸ்ட் ஆகும். இதனால இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பாத்திரங்களை அப்பப்போ வாஷ் பண்ணி எடுப்போமோ அதே போல் பர்னரையும் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. இந்த மாதிரி அழுக்கான பர்னர் அப்பப்போ பாலோ டீயோ பருப்போ சிந்தி பர்னரில் அழுக்கடையுதுன்னா உடனே அந்த பர்னரை க்ளீன் பண்ணணும். இந்த பர்னரை வாரம் 1 முறை கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்க. இதுக்குன்னு நீங்கள் எந்த வித மெனக்கடலும் செய்ய தேவையில்லை. இதை நீங்கள் நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விடில் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கோல்கேட் டூத் பேஸ்ட்டும் கொஞ்சமாக உப்பு எலுமிச்சை சாறு இதை பயன்படுத்தியும் நீங்கள் இதை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பர்னரோட கலர் நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வசதியோ அந்த மெத்தடில் பர்னரை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பர்னரை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் அடுப்பில் மாட்டக்கூடாது. ஏன்னா பர்னரோட வெளிப்பகுதியை தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். பர்னரில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக தான் கேஸ் வெளியில் வரும். அந்த ஓட்டையில் கண்ணுக்கு தெரியாத அடைப்பு அழுக்கெல்லாம் இருக்குங்க. அதனால் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் தொட்டுக்கோங்க. இதை பர்னரோட எல்லா பகுதியிலையும் அப்ளை பண்ணுங்கள். நிறையா மஞ்சள் பொடி போட்டுறாதீங்க, ஏன்னா அது ஓட்டையில் அடைச்சிக்கும். லேசாக கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயை பூசி விடுங்க. எண்ணெயை இந்த மாதிரி பூசுறதுனால என்ன ஆகுனா இந்த பர்னரோட ஓட்டையில் அடைப்பு இருந்தால் நல்லா தெளிவாக தெரியும். இதுவே வெறும் பர்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவு விசிபிளாக தெரியாது. இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். பர்னரோட ஓட்டை நிறையாவே வித்தியாசம் இருக்குங்க. ஒரு ஓட்டையில் அடைப்பு இருந்ததுன்னா அந்த ஓட்டை சின்னதாகவும் பக்கத்து ஓட்டை கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இதனால் அதில் இருக்கிற அந்த அடைப்பு அழுக்க க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம். அதன் பிறகு ஒரு ஊக்கு யூஸ் பண்ணி அந்த அடைப்பை எடுத்து விட்டுருங்க. நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால அந்த அழுக்கு ஈஸியாகவும் க்ளீன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வாரம் 1 முறை செஞ்சால் போதுங்க. கேஸை ரொம்பவே மிச்சம் பண்ணலாம். கண்டிப்பாக இது அவசியமான ஒரு ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது பர்னரில் அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு சேராமலும் இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்னு நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது ரொம்பவே பயனுள்ளது. இப்போது நம்மளோட பர்னரை அடுப்பில் மாட்டியாச்சு. இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த நெருப்போட கலர் அழகாக ப்ளூ கலரில் எரியுது. இப்போ கேஸில் அடைப்புங்கிறது இல்லை. இதனால நம்மளோட கேஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி செய்கிறதுனால பாத்திரங்களோட அடிப்பகுதியில் கறி பிடிக்காமலும் இருக்கும். இதனால் பாத்திரங்களும் வீணாகாது. கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். சிலிண்டர் தட்டுப்பாடுன உடனே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறது தோசை தான். ஏன்னா தோசை ஊற்றும் போது அதிகமாக கேஸ் வேஸ்ட் ஆகுங்க. இதனால் நம்ம தோசையை சாப்பிடாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில வீடுகளில் குழந்தைங்களோ பெரியவங்களோ தோசை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படி நம்ம தோசை ஊற்றும் போது கேஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்க கேஸ் சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஒரு கரண்டி மாவில் இட்லி ஊற்றுவோமோ அதே மெத்தடில் இந்த மாதிரி தோசை கல்லில் ஈவனாக கேப் விட்டு இந்த மாதிரி ஊத்தப்பம் போல் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 3 தோசை நமக்கு கிடைக்கும். இதனால நமக்கு கேஸ் மிச்சமாகும். கேஸ் தட்டுப்பாடு நீங்கிற வரைக்கும் நீங்கள் வெறும் தோசையோ இட்லியோ செய்யாமல் இந்த மாதிரி ஊத்தப்பமாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன ஊத்தப்பமாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் இதை விரும்பியே சாப்பிடுவாங்க. இனி தோசையை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இதனால் கேஸ் அதிகம் வேஸ்ட் ஆகாது. சட்டுன்னு நம்ம நிறைய தோசைகள் ஊற்ற முடியும். நம்மளோட நேரமும் மிச்சமாகும், கேஸும் சேவ் பண்ணலாம். அடுத்து நம்ம சமையல் பண்ணும்போது பொரியல்லாம் செய்கிறோன்னா தண்ணியில் வேக விடுவோம். அப்படி நீங்கள் தண்ணியில் தனியாக வேக விட்டீங்கன்னா நிறையா கேஸ் வேஸ்ட் ஆகுங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் கட் பண்ண பிறகு நீங்கள் பருப்பு வேக வைக்கிறீங்கன்னா அந்த வேக வைக்கிற குக்கர்லேயே இந்த காய்கறிகளையும் வேக விடுங்க. இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் பருப்போடு சேர்த்த பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாதிரி பொரியலுக்கான காய்கறியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதை குக்கர் உள்ளே ஃபிட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால பருப்பும் வேகும், அதே நேரத்தில் காய்கறியும் வெந்து வருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால குக்கர் விசில் அடிக்கும் போது தண்ணி லீக் ஆகிற பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம பக்கத்தில் பொரியல் பண்ண போகிறோன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. நம்ம தனியாக அந்த காய்கறியை தண்ணி விட்டு வேக வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட நேரமும் மிச்சமாகும், கேஸும் மிச்சமாகும், நம்மளோட வேலையும் சீக்கிரம் முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற பால் பாக்கெட்டாக இருக்கலாம், இல்லை பாலாக இருக்கலாம். அதை நீங்கள் டைரெக்டாக பாத்திரத்தில் ஊற்றாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்கள். அந்த தண்ணி லேசாக வெதுன்னு சூடு வந்த பிறகு அதில் நீங்கள் பாலை ஊற்றுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பாலோட கூலிங் அப்படியே குறைஞ்சி போயிடும். நீங்கள் இதுவே சில்லுன்னு இருக்கிற பாலை டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே கூலிங்காக இருக்கும். அந்த பாத்திரம் சூடு ஏறவே நேரம் எடுக்கும். அடுத்த டிப்பு, நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்களோ அந்த சமையலுக்கு தேவையான விஷயங்களை முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறிகள், அரிசி ஊற வைக்கிறது, தேங்காய் அரைக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுப்பில் பாத்திரம் வைங்க. இது போல் செய்கிறதுனால சமையல் சீக்கிரம் முடியும், கேஸும் வேஸ்ட் ஆகாது. கேஸ் சிலிண்டர் வந்த பிறகு நம்ம சிலிண்டரை ரெகுலேட்டரில் மாட்டும் போது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். குறிப்பாக பிகினராக இருக்கவங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணவே தெரியாது. சில நேரம் தவறுதலாக இந்த கயிறை பிச்சிடுவாங்க. இந்த கயிறு பிஞ்சிருச்சுன்னா இந்த மூடியை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற சிலிண்டரில் இந்த மாதிரி கயிறு பிஞ்சிருச்சுன்னா ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை இந்த மூடியில் இருக்க ஸ்டீலில் இருக்க அந்த கிளிப்பில் இது போல் பிடிச்சு தூக்குனீங்கன்னா அந்த மூடி ஈஸியாக கலண்டு வரும். சிலிண்டரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும்னு நான் சொன்ன இந்த ஐடியாக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கத்தை விட கண்டிப்பாக உங்கள் வீட்டு சிலிண்டர் எக்ஸ்ட்ரா நாட்கள் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.